ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்குன்னு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நத்திங்கோட ஃபோன் 2 அடுத்த மாதம் ஜூலை பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்கன்னு சொன்னேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் எனக்கு தெரிஞ்ச அந்த நத்திங் ஃபோன் லான்ச் பண்ணுறதுக்கு ஒரு நாள் இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா OnePlusோட Nord 3 ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ OnePlusனாலே இப்போ நிறையா பேர்த்துக்கு OnePlus Nord அப்படின்னா வெடிக்கிற பயம் இருந்துச்சு. இப்போ OnePlusனாலே டிஸ்பிளேல கோடு விழுந்துருன்ற பயம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மத்தியிலையும் இருக்குது. அது வந்து இப்போ லேட்டஸ்ட்டில் லான்ச் பண்ண ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும், இல்லை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ண அந்த 7 Pro 8 Proவாக இருக்கட்டும். ஸோ எல்லாத்துக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அந்த பயம்ன்றது இருந்துகிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி வரைக்குமே பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் அவங்கக்கிட்ட இருந்து தரல. கோடு விழுந்துருச்சா சர்வீஸ் சென்டர் கொண்டு வாங்க, நாங்கள் கழட்டி பார்க்குறேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா உங்களுக்கு நான் மாற்றி கொடுக்குறேன், அப்படி ஏதாவது வாட்டர் டேமேஜ் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் தான் பே பண்ணணும் அப்படின்றானுங்க. என்னடா அப்டேட் பண்ணி காலையில் தூங்கி எழுந்திரிச்சு இப்படி நடந்தால் அதுக்கு நானாடா பொறுப்பு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படி இருந்தாலுமே மார்க்கெட்டில் நிறையா பேர் பார்த்திங்கன்னா OnePlus ஸ்மார்ட் ஃபோனை வாங்கிட்டு தான் இருக்காங்க. காரணம் என்னென்னா அவங்க முன்னாடி பில்ட் பண்ணி வச்சு அந்த கேமரா நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. பட் இந்த டிஸ்பிளே பிரச்சனையை சரி பண்ணால் நல்லாயிருக்கும் கூடிய சீக்கிரம். ஓகே நண்பா, இப்போ வந்து இந்த நாடு ஃபோனை பற்றி பார்க்கலாம். இதில் ஒரு சில மாற்றங்கள் இருக்குது. ப்ரீவியஸாக வந்த நாடுக்கும் இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண போகிற நாடு சீரீஸுக்கும் அது என்ன ஏதுன்றதை சொல்கிறேன். நத்திங் ஃபோன் 2ஓட இது பெட்டரா அப்படின்ற கன்க்ளூஷனையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா நண்பா? ஓகே, ஃபஸ்ட்டு டிசைன் ஆல்ரெடி பார்த்த நாடோட டிசைன் மாதிரி தான் இருக்குது. அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இல்லை அடால்ட் ஸ்டைல் இருக்குமா அப்படின்னு கேட்குறதுக்கு இப்போதைக்கு ஒரு கொஸ்டின் மார்க் தான். 6.7 இன்ச்சு எப்பயுமே நாடுனா கொஞ்சம் காம்பேக்டான இதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இல்லை இந்த வட்டம் 6.7 இன்ச்சு OLED டிஸ்பிளே, 144 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டு, 1.5K ரெசல்யூஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேவோட ரெசல்யூஷன் இருக்கும். பிக்சல் பர் டென்சிட்டியும் பார்த்தீங்கன்னா கூட 500க்கு மேலே போகுது. அது போக இதில் 1500 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ், அதாவது 1450 வரைக்கும் பீக் பிரைட்னஸ் லெவல் வந்து போகுமா. டைரக்ட் சன்லைட்டில் HDR கண்டென்ட்லாம் பார்க்கும்போது நார்மலாக யூஸ் பண்ணும்போது 1000 1100 அந்த ரேஞ்சுக்கிட்ட இருக்கும். ஸோ டிஸ்பிளே உண்மையிலே பக்கா பண்ணியிருக்கானுங்க. கோடு உலகம் மட்டும் பார்த்துக்கோப்பா, இல்லை டிஸ்பிளேக்கு மட்டுமே நீ 16,000 13,000 பில்லை போடுவேன். ஸோ அதனால தான் பயமாக இருக்குது. பட்டபடி ஸ்பெக்கெலாம் நல்லா தான் பண்ணியிருக்கீங்க, அது ஓகே. அடுத்தபடியாக உள்ளே யூஸ் பண்ண ப்ராசர்னு பார்க்கும்போது MediaTekோட Dimensity 9000 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பவர்ஃபுல்லான ப்ராசர் தான். ஆனால் இங்கிட்ட நத்திங் ஃபோன் 2ஓட வருது Snapdragon 8+ Gen 1 ப்ராசர் வந்து வருது. ஸோ எல்லோரும் Snapdragon பக்கம் தான் போவாங்க பெர்ஃபார்மன்ஸ் வைஸ். பட் இதுவுமே பார்த்தீங்கன்னா சலச்சத்தில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ப்ராசர் தான். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்றைக்குமே MediaTekை கம்பேர் பண்ணும்போது Snapdragon பக்கம் தான் நான் போவேன். ஓகேவா? ஸோ இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். அடுத்து 5000 mAh பேட்டரி, 80 வாட்ஸ்க்கான சார்ஜர் பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ கேமரான்னு வரும்போது இந்த விஷயத்தில் தான் நான் எப்பயுமே இந்த கடந்த ஒரு 2 வருஷமாகவே OnePlus கேமராவில் சொதப்பிட்டு தான் இருக்கானுங்க. பிரைமரி பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX890 சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட இருக்குது. செகண்டரி 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடா, 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோவா. இது ரெண்டுமே ப்ராக்டிக்கலாக ஒரு க்ரியேட்டராக நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கணும், வீடியோ எடுக்கணும்னா இந்த கேமரா செட்டப் உங்களுக்கு கண்டிப்பாக சூட்டே ஆகாது. அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு அல்ட்ரா வைடுன்றப்ப கொஞ்ச நாச்சும் டீட்டெயிலிங் வேணும். 8 மெகாபிக்சல் கொடுத்தா டே டயத்தில் ஓகே, ஆனால் நைட் நேரத்தில் சுத்தமாக அதை யூஸே பண்ண முடியாது. அல்ட்ரா வைடில் வீடியோவே எடுக்க முடியாது லோ லைட்டில். அந்த 2 மெகாபிக்சல் மேக்ரோ என்னத்துக்குடா கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். செல்ஃபிக்கு அதே 16 மெகாபிக்சலுக்கான கேமரா தான் கொடுக்குறாங்க. ஸோ இதில் ப்ரைமரியை தவிர கண்டென்ட் கிரியேட்டராக நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு கேமரா அந்த செட்டப் தான் நான் சொல்லுவேன். மற்றபடி நார்மல் யூஸருக்கு அல்ட்ரா வைடு ப்ரைமரி சென்சார்லாம் டே அண்ட் நைட்டில் ஓகேவாக இருக்கும். பட் ஒரு க்ரியேட்டராக பார்க்கும்போது அது சூட்டபுளாக இருக்குது. நார்மல் யூஸர் தாராளமாக இந்த கேமரா செட்டப் வச்சு ஓட்டிடலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 8GB RAM 12GB ரேமோட வரப்போகுது. 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் 256ஓட வரப்போகுது. LPDDR5 ரேமு, UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. இல்லை IR பிளாஸ்டர் இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுகிறேன். IR பிளாஸ்டர் இவங்க கொடுப்பாங்களா, அலர்ட் ஸ்லேட்டே தூக்குறவங்க IR பிளாஸ்டர் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. ஆக்சிஜன் OS 13.1 பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் வரப்போ தான் Android 13 பார்த்தீங்கன்னா ரன் ஆக போகுது. மேஜர் அப்டேட் எனக்கு தெரிஞ்ச எப்படினாலும் 2 வருஷத்துக்கு மேலே கன்ஃபார்மாக கொடுப்பாங்க. 14 15 கன்ஃபார்மாக வந்துடும். அதுக்கு மேலே பண்ணுறது பண்ணாது உங்களோட விருப்பம் தான். நான் கண்டிப்பாக எந்த ஒரு புது ஃபோன் வாங்கினாலும் ஒரு மேஜர் அப்டேட்டுக்கு அப்புறம் வர பேட்ச் அப்டேட்டை மட்டும் பண்ணிவிட்டு அடுத்த மேஜர் அப்டேட் பண்ணுறதுக்கே யோசிப்பேன். ஃபோனை ஸ்லோவாக்கிடுவானோ, அடுத்த ஃபோனை நம்மளை வாங்க வச்சுருவானோ அப்படின்ற மாதிரி. ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா OnePlusோட ஸ்பெக் டீட்டெயில்.
அடுத்து நாடு 2 ஃபோன் 2வோட கம்பேர் பண்ணும்போது இது பெட்டராக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாடு 2ல் இதில் இல்லாத ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்றதை சொல்லிடுறேன். அதில் வந்து வயர்லெஸ் சார்ஜிங் வந்து கண்டிப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் NFC சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குது. NFC நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணல, இருந்தாலும் வயர்லெஸ் சார்ஜிங் வந்து இருக்குது. கொஞ்சம் யூனிக்கான டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அது போக ஸ்னாப்ட்ராகனோட ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. கேமராவில் ப்ரைமரியாக இருக்கட்டும், அல்ட்ரா வைடாக இருக்கட்டும், ரெண்டுமே 50 மெகாபிக்சலில் வரும் நாடு 2ல். இதில் வந்து ப்ரைமரி 50 மெகாபிக்சல், அல்ட்ரா வைடு 8 மெகாபிக்சல். ஸோ செல்ஃபிக்கு ரெண்டுமே 16 மெகாபிக்சல் பக்கம் தான் போய் தொலைகிறானுங்க. நாடு 2ல் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை செல்ஃபிக்கு என்ன ஏது அப்படின்றது. ஓவராலாக எது பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா, நாடு 2 இப்போதைக்கு பாசிட்டிவாக இருக்குது. பட் ப்ரைஸிங்னு வரும்போது அது கொஞ்சம் மாறுபடலாம். ஒரு 5000 7000 கிட்ட வித்தியாசங்கள் வரலாம். இது வந்து நாடு வந்து உங்களுக்கு ஒரு 35 கிட்ட வருதுன்னா, எப்படியும் இது வந்து 40க்கு மேலே தான் வரும். நத்திங் ஃபோன் 2. ஸோ இதை பொறுத்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ OnePlus இந்த சூழ்நிலையில் நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே நண்பா, மேற்கொண்டு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ரிப்ளைவோ இல்லை அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக அதுக்கான ஆன்சர் வந்து சொல்லிடுறேன். மறக்காமல் நம்ம டெலிகிராம் குரூப், இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நண்பர்கள் நிறையா பேர் டெலிகிராமில் இருக்காங்க. நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற ஸ்மார்ட் ஃபோனை என்ன ஏதுன்றதை குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணுங்கள். நம்ம நண்பர்கள் ஃபீட்பேக் தருவாங்க. அதை வச்சு ஒரு உங்களுக்கு ஏற்ற ஒரு ஃபோனை சூஸ் பண்ணி. ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை.